முதல்வர் விஜய் அவர்கள சந்திச்சு வாழ்த்தியிருக்காங்க நடிகை வரலட்சுமி சரத்குமார். என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? முதல்வர் ஆன பிறகும் கூட மக்களுக்கு நல்லது செய்ய பிஸியா உழைச்சிட்டு இருந்தா கூட, திரைத்துறை பிரபலங்கள சந்திக்க தினமும் நேரம் ஒதுக்கி வந்துட்டு தான் இருக்காரு நம்ம விஜய். அந்த வகையில நடிகை வரலட்சுமி சரத்குமார் தன்னுடைய கணவரோட சேர்ந்து விஜய் அவர்கள சந்திச்சிருக்காங்க. அந்த டைம்ல எடுத்துக்கொண்ட புகைப்படத்த பதிவு பண்ண வரலட்சுமி சரத்குமார் வந்து, "தளபதி, இந்த போஸ்ட்ட பத்தி என்ன சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அப்பதான் தெரிஞ்சது, இத பத்தி இதுக்கு முன்னாடி எல்லாரும் பேசிட்டாங்கன்னு. அதனால ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் இங்க சொல்லிக்கிறேன். ஆளுக்கு ஒரு பேச்சு வந்து பேசலாம். ஆனா கடைசியா ஜோசப் விஜய் நம்மோட முதலமைச்சர். அவர் இங்க நிலைச்சு நிக்க தான் வந்திருக்காரு. விமர்சனம் பண்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா முதல் முயற்சியில முதல்வர் ஆகுறதுக்கு தைரியம் வேணும். தமிழ்நாடு மக்களோட பேராதரவு வேணும். இந்த அதிகாரமிக்க பதவிக்கு நாம முன்னுரிமை குடுப்போம். வார்த்தைகள விட செயல்கள் தான் எப்பவுமே பேசும். குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு காலம் கூடிய சீக்கிரத்துல உண்மைய புரிய வைக்கும். அதுவரைக்கும் பொறுமையா அவர் என்ன செய்ய போறாருன்னு பார்ப்போம். லவ் யூ சார். நான் எப்பவுமே விஜய் வெறியன் தான். எங்கள சந்திக்க இவ்ளோ நேரம் ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி. சர்கார் ஷூட்டிங்ல நாங்க சொன்னத நெனச்சு சிரிச்சுட்டு இருந்தோம். அவரோட பாதை இதுதான்னு எனக்கு அப்பவே தெரியும். அப்பவும் அன்பானவர், எளிமையானவர். பெண்கள் நலன் சார்ந்த சில விஷயங்கள நாங்க வந்து பேசினோம். தமிழ்நாடு மக்களுக்கு நல்லது நடக்க போறத பார்க்க நான் ஆவலா இருக்கேன். கடவுள் உங்கள ஆசீர்வதிக்கட்டும். தமிழ்நாடு மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியால செம்ம வைரலா இருக்கு.